தற்போது விவாத நேரத்தில் மக்கள் குரல். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. சரி, இது அதாவது ஒலிம்பிக் வந்து பொதுவா உலகம் முழுசும் நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி. விளையாட்டா தான் பார்க்கணும். தகுதி நீக்கம் இல்லாம பலதரப்பட்ட இது அங்க இருக்கு. அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து அதிருப்தியை தெரிவிக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்ல. அதாவது எதிர்கட்சிகள் வந்து தகுதி நீக்கத்தை கடும் எதிர்ப்பு பதிவு பண்ணாங்கன்னாக்கா அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தப்பு. விளையாட்டா தான் பார்க்கணும். நமக்கு தங்க பதக்கம் கிடைக்கலையோ அது தேவையில்லை. அங்க தங்க பதக்கம் கொடுத்தா இந்தியா மாறிடுமா, ரஷ்யா மாறிடுமா, அமெரிக்கா மாறிடுமா? அதெல்லாம் கிடையாது. மனிதர் மாறணும். சரி, அப்போ வந்து இது வந்து அதான் எல்லாரும் சொல்ற மாதிரி இது எதிர்கட்சிகள்லாம் சொல்ற மாதிரி வந்து தவறுன்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகள் சொல்றது தவறு அப்படின்றது உங்க கருத்தா இருக்கு. எதிர்கட்சியா இருக்கணும் அப்படிதான் சொன்னாங்க, அவங்க எதிர்கட்சியா இருக்கணும் அப்படிதான் பேசணும். அவங்க வேலை அதுதான், அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. சரி, நம்ம வேலை வந்து தகுதி நீக்கம்னா அது எக்கச்சக்க இது தாண்டி தான் வர்றாங்க. சரி, அது இருக்குன்னா ஏதோ ஒரு குறை இருக்கும். அதில் நம்ம எதுவுமே சொல்ல சதி இல்லைன்னா பேசவே கூடாது. சரி சார், நன்றி சார், நன்றி சார். மக்கள் குரல். வணக்கம், விவாத நேரத்தின் மக்கள் குரல். உங்கள் குரலை பதிவு பண்ணலாம் சார். வணக்கம், மக்கள் குரல். வணக்கம். சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. ஒலிம்பிக் போற ஒரு அபிஷியல் வந்து ஒரு பிளேயர் வந்து அவங்க வெயிட் எவ்வளவு இருக்குன்னு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? அவங்க தானே ப்ரொஃபஷனலா போறாங்க, இவ்வளவு வருஷமா போறாங்க இல்ல போட்டிக்கு. அப்ப அவங்க வெயிட் அவங்க தானே கண்ட்ரோல் பண்ணணும். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாக்பூர்ல இருந்து. நாக்பூர். சொல்லுங்க சார். அதுக்கும் பொலிட்டிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா ஒரு பிளேயர் போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும் அவங்க வெயிட் எவ்வளவு இருக்கணும், அவங்க இவ்வளவு போட்டி கலந்துருக்காங்க, அந்த வெயிட் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 kilos ஒரு குஷன் வச்சு தான் போகணும். அது கம்மியா தான் போகணும். எல்லா வெயிட் மிஷின் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. புரியுது. ஒரு ஓகே, நன்றி சார். மக்கள் குரல். வணக்கம். ஹலோ. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், கண்ணப்பன் சார், திருப்பூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். இது 140 கோடி பேர் ஜனத்தொகை இந்தியாவில ஒரு தங்க மெடல் கூட வாங்குற வாய்ப்பு இல்லை சார். இது மத்திய அரசோட ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு தான் சார் காமிக்குது. அவங்க எந்த துறையில சார் சிறப்பா இருக்காங்க? ரயில்வேல இருந்து, நிதியில இருந்து, கல்வியில இருந்து, எல்லா விளையாட்டுல இருந்து எல்லா இடத்துல எல்லாமே கேவலமா தான் இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்து சொன்னா ரொம்ப கேவலம். உலக நாடு மத்தியில் இந்தியாவோட மதிப்பு எந்த லட்சத்துல இருக்குன்னு பாருங்க. நன்றி. வணக்கம், மக்கள் குரல். சுதேந்திரன் சார், பேசலாம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஹலோ, நான் மதுரையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், அதாவது இன்டர்நேஷனல் ரூல் வந்து ஃபிட் பண்ணது சார். இன்டர்நேஷனல் ரூல் வந்து ஃபிட் பண்ணது. சரி, அது மாற்றமே கிடையாது. இன்டர்நேஷனல் ரூல் வந்து ஃபிட் பண்ணது சார். ஓகே, அதாவது இதுல கான்ஸ்பிரசி எதுவும் இல்லன்னு சொல்றீங்க, அதான் உங்களுடைய கருத்தா இருக்கு. ரூல்ஸ் படி தான் அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. உடற்கல்வி துறையும் விளையாட பிள்ளைகளுக்கு எந்த பேரண்ட்ஸ் வந்து விளையாட கிடையாது. நன்றி. கிளாஸ் எடுக்க முடியல, எல்லாம் விளையாட. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப 700 பேருக்கு ஒரு பிடி சொல்லிட்டாங்க பிசியோலஜி சார். 700 பிடி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா 35 பேர் வச்சாலும் 20 கிளாஸ் வருது. 20 கிளாஸ் சொல்லும்போது 40 பீரியட் வருது. அந்த 40 பீரியட் வரும்போது ஒரு டீச்சர்ஸ்க்கு 8 பீரியட் ஒரு நாளைக்கு தர்றாங்க பிடிக்கு. அவர் எப்படி கோச் பண்ணுவாரு? எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும்? ஓகே, விக்கி சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நன்றி சார். சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் வைக்கணும். 5 சப்ஜெக்ட் தேவையில்லை சார். சரி, ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார். மக்கள் குரலின் நிறைவான அழைப்பாளர். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கலீல் ரஹ்மான் சார், கோபாலப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம். சொல்லுங்க சார், உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. என்னுடைய கருத்து சார், இதுக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட இந்த ஒலிம்பிக் இதுல இருந்து இந்த எல்லாருமே விளையாடாம எல்லாரும் நிப்பாட்டி இருந்தோம் சார். இந்த இதுல இந்தியா சார் கலந்துக்க மாட்டாங்க, போட்டியை நான் கலந்துக்கிறது வெளியேற்றணும்னு சொல்லி வெளியேறலாம். இது அதாவது இவங்களை வெளியேற்றுறதுனால எல்லாரும் பாய்காட் பண்ணிட்டு வந்துடணும்னு சொல்றீங்க. ஆமா சார். சரி சார், நன்றி. உங்க கருத்துக்கு நன்றி.